அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, நேற்று முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்தார். கூட்டணி குறித்தான ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு அவர் சொன்னது, திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது, அது பற்றி நம்ம அந்த நேரத்தில் ஆலோசிப்போம் அப்படின்னு பேசியிருந்தார். இதற்கு முன்பு பாமக குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. திமுக கூட்டணிக்கு பாமக வருமா அப்படின்ற கேள்விக்கு அப்போது அது வதந்தி அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இப்போது மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என பேசியிருக்கிறார். இதை மையப்படுத்திய நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். யாருக்கு செய்தி சொல்கிறது திமுக? பாமக தேமுதிகவுக்கா அல்லது விசிக மதிமுகவுக்கா? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் பொன் வில்சன். அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்கள். வணக்கம் பெருமாள் மணி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நான் முன்பே சொன்னது மாதிரி பாமக குறித்த ஒரு கேள்வி, அப்போ அது வதந்தி அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்தார். இன்னைக்கு அந்த முற்றுப்புள்ளி கோட்டை அழிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முடிவு செய்வோம், மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் அப்படின்னு கவனமா வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க முதலமைச்சர். எப்படி புரிஞ்சுக்கிறது? இது யாருக்கான செய்தி? இதை மட்டுமல்ல, யார் வர்றதையும் சேர்க்கறதுங்கிறதையும் எல்லாரும் கலந்து முடிவு செய்யணும். திருமாவளவனுக்கு ஒரு லிவரேஜும் அந்த இடத்துக்குள்ள கொடுத்துட்டு தான் அதை கலந்து பேசிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி திருமாவளவனுக்கு ஒரு லிவரேஜை கொடுத்து தான் பண்ணியிருக்கிறாரு. திமுக அணியோட வருவதற்கு மிக அதிக வாய்ப்புள்ள கட்சி தேமுதிக. ஓகே. ராஜ்யசபா விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட தேமுதிக இப்ப மீண்டும் அவங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. பட் அவங்க தேர்தல் வெற்றி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, இக்விட்டிஷன் ஸ்கிப் அப் பண்ணி டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணி ஜனவரி மாதம் அதை முடிவு பண்ணுவோம், 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் முடிவு பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி. சரி, அந்த கூட்டணி விட்டு விலகி நிற்குது. திமுக அதிமுக ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க. திமுகவுக்கு ஆதரவான வார்த்தைகளையும் பேசுறாங்க, எதிரான சில வார்த்தைகளும் பேசுறாங்க. சோ ஆப்ஷன் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா எதுலயும் கமிட் ஆக மாட்டாங்க. கமிட் ஆகல, ஆப்ஷன்ஸ் ஓபன் இருக்கிறாப்ல ஒண்ணு. அடுத்தபடியா அதிமுக கூட்டணியில இருந்து தொடர் தோல்வியை சந்திச்ச பாமக, அதிமுக கூட்டணியில தொடர் தோல்வியை சந்தித்த பாமக 2009 ஜெயலலிதா கூட இருக்கும் போதே 0, 19 0, 21 23 சீட்டுக்கு 5 சீட்டு. விக்கிரவாண்டியில அதிமுகவின் 36% வாக்குல பாமக தோக்கடிக்கிறதுக்கு 23% வாக்குகள் உதயசூரியனுக்கே போயிட்டு, அந்த கட்சி இன்னைக்கு பிளவுபட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில அதுல ஒரு தரப்பு ஸ்டாலின் அன்பு தம்பி, ஸ்டாலின் திமுக அரசுக்கு எதிராக எதுவும் பேசாம நான் கமெண்டலா டாக்டர் ராமதாஸ் போறாரு. ஸோ அவரும் ஒருவேளையில அவங்க முலாயம் சிங் யாதவ், இவர் தேவகவுடா மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்களா, இல்ல இது யூகோ வார், செல்ஃப் ஃபர்ஸ்ட், அப்பாவாது மகனாது, தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான், நீரடித்து நீர் விழுவதில் எல்லாம் அங்கே பொருந்தாது, தாயும் பிள்ளையும்னா வாயும் வயிறும் வேறதான்னு ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு கூட்டணி அரசியலை முடிவெடுத்தாங்கன்னா தன் கூட இருக்கவங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு அவர் திமுக ஆப்ஷனை எதிர்பார்க்கிறாரு. நீங்க இதை தாண்டி இல்ல, இதுல தேமுதிக பாமகவினுடைய நிலைப்பாடுகளை சொல்றீங்க. தேமுதிக இன்னும் எங்கேயும் கமிட் பண்ணல, ஈக்குவல் டிஸ்டன்ஸ், எங்களுக்கு திமுகவும் எடுத்துக்கலாம், அதிமுக எது பெஸ்ட் ஆஃபர் சாய்ஸ்னு கூட அவங்க யோசிக்கலாம். பாமகவுக்கு இருக்கிற சூழலை நீங்க சொல்றீங்க. நான் கேட்பது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாமக அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்த முதல்வர் இன்னைக்கு மேலும் சில கட்சிகள் சேரலான்றதன் கணக்கு என்ன? அன்னைக்கு பாமக இன்டாக்டா இருந்தாங்க, இன்னைக்கு பாமக பிளவுபட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஃபேக்ஷனை சேர்க்கலாம், ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள ஆப்ஷனை டிஎம்கே ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏன், எதுக்காக? பலமா தானே இருக்காங்க கூட்டணி. அபண்டன் காஸ்டன்ல செய்யலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யாருமே செய்யல. 67 ராஜாஜி 10% இருந்தாரு, அவரை தேசியவாதினி காமராஜ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா தோல்வியை தழுவாம போயிருக்கலாம்னு முன்னேறுகளின் தவறுல இருந்து பாடத்தை படிச்சு பண்ணியிருக்கலாம். 98 சிபிஎம்முக்கும் திருநாகரசனுக்கும் ஆர் வீரப்பன் ஆதரவாளர் ஜெகத் ரட்சகனுக்கும் சீட்டு கொடுத்திருந்தா இதோட பெற்றா இருந்திருக்கும் நினைச்சுக்கலாம். பாஜக இந்த மாதிரி
வெற்றி இருந்தாலும் கூட கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு எதிரி கூட ஒரு கட்சி சேரக்கூடாதுன்னு நினைச்சு ஜேடிஎஸ் போன்ற கட்சிகளை கர்நாடகாவில் சேர்த்து பார்லிமெண்ட்ல ஸ்வீப் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எச்சரிக்கை. இந்தியா ஃபுல்லா கடந்த காலத்தில் உள்ள தலைவர்களின் தவறு அதுல பாமக எல்லாம் உங்களுக்கு இஷ்யூவா இல்லையா இப்போ? ஏன்னா விசிகா உள்ளுக்கு ஒரு நிலைப்பாடோட எல்லாம் இருக்கிறப்ப நம்ம பாமகன்ற ஆப்ஷன் ஓபன் பண்றதே விசிகாவுக்கு ஒரு நெருக்கடியோ அது வேறு விதமான சிக்கல் எல்லாம் ஏற்படுத்தாதா? பாமக ஆப்ஷனுக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்கிறார், காங்கிரஸ் உள்ள சில தலைவர்கள் இருக்காங்க. நாங்க விட்டு கொடுத்துறோம், நீங்க பாமக அகாமடேட் பண்ணி எங்க சீட்ல இருந்தே விட்டு கொடுத்துருவோம் சொல்றாங்க. 2019 அப்படி என்ன காங்கிரஸுக்கு பாமக தேவை? காங்கிரஸை பொறுத்தவரை அமித்ஷா இங்க உள்ள புகுந்து அரசியல் பண்றதுனால அவங்க திமுக கிட்ட அன்கண்டிஷனலா ஸ்ட்ரெங்க் பண்றாங்க. இப்ப நீங்க இந்த அரசியல் எப்படி வருதுன்னா, தாமோதரதாஸ் நரேந்திர மோடி திமுக எதிரி இல்லை, எனக்கு காங்கிரஸ் தான் எதிரின்னு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுகவை எதிராக நினைக்கும் போது திமுக விட்டுறக்கூடாதுன்னு திமுகவுக்கு 22 எம்பி பலமும் தொடர் வெற்றியில 3 எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் வருது. ராகுல் காந்தி ஒரு சாதாரண திமுக போராட்டத்துக்குள்ளே போய் அங்க இருந்து திமுக விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்பவும் திமுகவுக்கான இந்த பிளேய பண்றது ராகுல் காந்தியோட இதுல அமித்ஷா அங்க தலையிடுறதுனால செல்வ பெருந்தகை தான் பண்றாரு. இப்ப நீங்க சொல்ற இடத்துல திமுகவுக்கு ஒரு வகையில இது லாபம், காங்கிரஸ் இடங்களை நாங்க பாமகவுக்கு கொடுக்கிறோம் அப்படின்றது ஒரு வகையில லாபமா கூட இருக்கலாம் பெரிய. ஆனால் விசிகாவை வச்சுக்கிட்டு பாமகவை சேர்க்கிறது சரியா இருக்குமான்றது ஒண்ணு, விசிகா இதை ஏத்துக்குமான்றது 2. அதைத்தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவம், தொடர் வெற்றியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவங்கிற அடிப்படையில் கலந்து பேசின்னு திருமாவளவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கிறாரு. இப்ப விசிகா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பாமக உள்ளுக்கு வர முடியும். கண்டிப்பா திருமாவளவன் கலந்து பேசிங்கிறதுல திருமாவளவனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. ஏன்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்ற அந்த அணி எல்லாருமே தோத்து இருந்து வெற்றியை பெற்றாங்க ஒரு கெமிஸ்ட்ரியில. அதனால யாரையும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இது கூட்டணியின் வெற்றின்னு சொல்றாரு. கூட்டணியை பலப்படுத்த பேசி வாய்ப்பு இருந்தா உள்ள கொண்டு வருவாங்க. இன்னும் 2 பிளேயர்ஸ் வருவாங்க. ஒரு கிரவுட் புல்லர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் புல்லர், இவரும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் தான் ஒருத்தரும் தேவைப்பட்டா உள்ள வருவார். தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஒரு கிரவுட் புல்லிங் சகோதரர் ஒருத்தரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத சொன்னதை தமிழக மக்கள் யோசிக்கணும். இரவு முழுவதும் நீங்க யாரை இருக்கட்டும், அது திமுக ஓபன் பண்ணி சொல்ல போறது இல்ல. இன்னொரு பிளேயர் தனக்கு ஒரு அதிகார மையம் கிடைக்கலன்னா அடுத்து என்னன்னு சொல்லும் போது கடைசி நிமிஷத்துல இன்னொரு பிளேயரும் வரலாம். சோ ஸ்டாலின் கொடுக்கிறது இடம் இருக்கா கூட்டணியில? ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அந்த நம்பிக்கையில 4 போல்சஸ் ஸ்டாலின் கதவை தட்டுறாங்க. பெருமாள் மணி, நீங்க எப்படி பாக்குறீங்க? சிஎம் பிரஸ் மீட்ல பேசுகிற போது இதற்கு முன்பு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஏன் பாமக பற்றிய கேள்விக்கு அது வதந்தின்னு சொன்னாங்கன்னா அப்ப ரொம்ப கடுமையா விசிக எதிர்வினை ஆற்றி இருந்தது. இப்ப விசிகாவை சிக்கலுக்கு உள்ளாக்கி விட வேண்டாம் என்கிற துணியில் அந்த பேச்சு இருந்தது. இப்ப திரு செல்வ பெருந்தகை அவர்கள் போறது, கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறது, 2011 2 பேரும் ஒன்னாதானே இருந்ததுன்னு சொல்றது, இப்போ முதல்வரே மேலும் வரலாம்னு சொல்றது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எப்போதுமே முதல்வர் ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, இப்போ நீங்க தலைப்புல குறிப்பிட்டிருக்கீங்கல்ல, இந்த செய்தி தேமுதிக பாமகவுக்கா அல்லது விசிக மதிமுகவுக்கான்னு ஆனால் எப்போதுமே முதல்வர் எலெக்ஷன் தேர்தல் களத்தை மையமாக வைத்து ஒரு அட்ரஸ் பண்ணா அது அதிமுகவுக்கு தான், நேரடியாக அவர் அதிமுகவுக்கு தான் அட்ரஸ் பண்ணுவார். அவர் என்ன இந்த தேர்தலை பொறுத்தளவில் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி 3 தான். 3 விதமாக அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்களோட கூட்டணியை மறுகட்டமைப்பு பண்ணுவாங்க. மறுகட்டமைப்புங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, 2021 தேர்தல் முடிவுகளை அவங்க சாவடி வாரியா அனலைஸ் பண்ணி பார்த்து அதுல இருந்து அவங்க ஒரு மறுகட்டமைப்புன்னா கூட்டணியவே மாத்தி போடுறது. நிச்சயமா மறுகட்டமைப்பு பண்ணுவாங்க, நிச்சயமா. ஏன்னா இதற்கு முன்னால் பெற்ற வெற்றிகள் இருக்குல்ல, 2019 பெற்ற வெற்றிக்கோ 2024 பெற்ற வெற்றிக்கோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கிடையாது. ஆனால் 2021 கிடைத்த வெற்றிக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு. இல்ல, இப்ப என்ன ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கா என்ன? அப்படி அது நெருக்கடியா இருக்கா இல்லையான்னு தமிழக அரசியலை ஆட்சி அதிகாரத்தில் இப்ப ரவீந்திரன் துரைசாமி பலமுறை சொன்ன இடம் தான் சொல்றேன். நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது பலரும் பேசப்பட்டாலும் 2 தேர்தல்ல தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மீதி என்ன திரு ரவீந்திரன் துரைசாமி, அதற்கு பிறகு நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா எந்த தேர்தலையும் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அலையா இல்ல, 2 தேர்தல் தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டாலே நீங்கள் இப்போ சில குரூப்புக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அது இல்லாம போகும். அப்போ ஒரு சிறிய வாக்கு சதவீதம், நீங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பெரிய அலை மாதிரிலாம் இருக்க வேண்டாம், அது ஒரு சிறிய நகர்வா இருந்தா கூட போதும்.
பொதுவாக திரு பெருமாள்மணி இந்த இடத்தில் இப்ப கிரிக்கெட்ல கூட சொல்லுவாங்க, வெற்றி பெற்ற அணியை நம்ம மாத்த வேண்டாம், செமிஃபைனல் வந்துருவாங்க, ஃபைனல்ன்றப்ப வெற்றி பெற்று இருக்கிறோம், இந்த அணியை அப்படியே இருக்கட்டும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுக்கிற பெஞ்சில ஒரு 4 பேரை உட்கார வச்சிருப்பாங்கல்ல, நீங்க அதையும் கவனிக்கணும். கிரிக்கெட்ல 11 பேர் உள்ள. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் சொல்வது எப்போதுமே வெற்றி பெற்ற அணியிலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றது ஒண்ணு. அவர் ரொம்ப துலக்கமா சொன்ன இடம்ன்றது ஆலோசித்து நாங்க உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம். எல்லாருக்கும் நன்மை பயக்கிறதுனா தானே ஒரு புது பிளேயர் உள்ளுக்கு வர முடியும். யாராவது மறுத்தாருன்னா வேண்டான்ட்டாருன்னா அப்போ நீங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கிராண்ட் பிளான் என்னன்னு பார்க்கணும். அவர் என்ன பிளான்ல போறாருன்னா, எப்படி மத்தியில பாஜக காங்கிரஸை பலவீனப்படுத்தி அடுத்தடுத்து தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்றதோ அதுபோல மாநிலத்தில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி, அதனாலதான் அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, 26 மட்டும் இல்ல 31 நம்ம தான் ஆட்சிக்கு வருவோன்றார். அது எப்படி நடக்கும்? அவர் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தினால் மட்டும்தான் அது நடக்கும். அது என்ன பண்றாருன்னா, இப்ப நிர்வாகத்துல ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா டைம்ல ஒரு பேட்டர்ன் இருந்தது. எப்படின்னா, அதிகாரிகள் மத்தியில இப்போ அதிமுக ஆதரவு அதிகாரிகள், திமுக ஆதரவு அதிகாரிகள்னு இருப்பாங்க. ஆட்சி மாறின உடனே இந்த அதிகாரிகளோட செல்வாக்கும் அப்படி மாறும். ஆனா ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக ஆட்சியில பலமாக இருந்த பல அதிகாரிகளை அப்படியே மாற்றாம அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் கான்ட்ராக்டர்கள், குறிப்பா கான்ட்ராக்டர்கள் ஒரு அரசுல ரொம்ப முக்கியமான பணி செய்யக்கூடியவர்கள். அஇஅதிமுக ஆட்சியில யாரெல்லாம் செல்வாக்கு பெற்றிருந்தார்களோ அல்லது அரசு பணிகளை ஏற்று நடத்தினார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்களை மாற்றாமல் லாயல்ட்டியை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க உங்களுக்கும் செய்யறோம். சரி, அது இல்ல நிர்வாக கணக்கு. அதான் அந்த நிர்வாக கணக்கு தான் அரசியல் தளத்துக்குள்ள வருது. அரசியல் தளத்துக்குள்ள வரும்போது அவர் இதுல நீங்க அந்த கூட்டணியை மட்டும் சொல்றீங்க. அதுக்கு அடுத்து ஒரு கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு. என்னன்னா, எதிர்கட்சியினர் வீட்டுக்கும் போய் நீங்க சேர்க்கணும்ன்றாரு. எதிர்கட்சியினர்னா யாரு? அஇஅதிமுக. அதுல இன்னொரு நிருபர் கேட்ட கேள்விக்கு, ஐயா பழனிசாமி வீட்டுக்கு நீங்க போவீங்களான்னா, அந்த பகுதியில் நான் இருந்தால் அவர் வீட்டுக்கு சென்று உறுப்பினர்களை சேர்ப்பேன்னு சொல்றாரு. இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி இருங்க, இந்த இடம் தான் ஐயா ஸ்டாலின் பேட்டியினுடைய முக்கியமான இடம். அவர் என்ன பண்றாரு, அஇஅதிமுகவை நாம் பலவீனப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? அதுதான் அவங்க என்ன பண்றாங்க. அந்த கூட்டணி இப்ப என்டிஏ கூட்டணியில 2 கட்சிகள், இப்ப அதிமுக பாஜக மட்டும்தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியா இருக்கு. 2021 தேர்தலை பாருங்க, வெறும் 3.5% வாக்குல தான் அவங்க விட்டாங்க. சரி இல்லைங்களா? அப்ப இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு கூட்டணியில் இருந்த தேமுதிகவோ பாமகவோ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்தவில்லை. உங்க பார்வைன்றது அந்த அணியை பலப்படுத்த விடாமல் அவர்களை தங்கள் அணிக்கு கொண்டு வந்துடுறது. அந்த அணியை பலப்படுத்த விடாமல் அந்த அணிக்கு போவதற்கு வாய்ப்பில்லாதவர்களை இவர் வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொல்றது மூணாவதா ஒரு பிளேயர் இல்ல, மூணாவதா ஒரு பிளேயர் இருக்காரு. நீங்க அதையும் மறந்து நம்ம வெளிப்படையா பேச இல்ல நான் அதான் வரேன். பார்வையாளர்களுக்கு புரியுறது இல்ல. மூன்றாவதாக ஐயா விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தி திமுக கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணிங்கிற இடத்துக்கு நகர்த்துவாரு. சரி, 2ஆம் இடத்துக்குமான போட்டி ஐயா விஜய் தலைமையிலான கூட்டணிக்கும் ஐயா எடப்பாடி தலைமையிலான கூட்டணிக்கும் தான் 2ஆம் இடத்திற்கான போட்டிங்கிற இடத்துல அவர் களத்தை நகர்த்துவார். புரிதலுக்காக இப்ப நீங்க சொல்றது மறுகட்டமைப்புன்னா, திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகளை வெளியேற்ற வெளியே அனுப்ப வாய்ப்பு. அவங்க கட்டாயம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, வாய்ப்பு தடுக்கும். சோ இவங்களெல்லாம் விஜய் அணிக்கு தள்ளி அங்க போக வாய்ப்புள்ள 2 கட்சிகளை தங்களுக்குள்ள ஒரு மாதிரி நிச்சயமா. அதான் ஏன்னா நான் இதை இப்போ இந்த பேட்டியில சொல்றேன். அப்படி பார்த்தா எந்த கட்சிய விஜய் இல்ல, அது வந்து மக்களுடைய ஊகத்துக்கு நம்ம விட்டுறலாம். ஏன்னா அது சொல்றதுல உங்களுக்கு தயக்கம் இல்ல. இல்ல, நீங்க வந்து நம்ம முன்னாடி இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டிக்கு முன்னாடியே நம்ம இதை பேசணும். அப்போது ஒரு எங்க சிக்கல் வருதுன்னா, எல்லாருமே அதிமுக பாஜக அணிக்கு செல்ல முடியாத தரப்பு தான் இங்க திமுக இருக்காங்க. யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்ன்றதுல வலுவா இருக்கிறாங்க. அதுல நம்ம ஏதோ இடதுசாரிகள்னு யூகமா அப்படி தள்ள முடியாது. அப்ப யார சொல்றீங்கன்ற சிக்கல் இருக்கு. இல்ல இருப்பாருங்க. இப்ப அப்படின்னா என்னன்னா, தமிழ்நாட்டோட தேர்தல் ரிசல்ட் நீங்க பாருங்க. இல்ல வெளி கட்சியா சொல்லுங்க. நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னாலே தமிழ்நாட்டுல அவங்களுக்கு 40% வாக்கு வந்துருது. திமுக காங்கிரஸ் கூட்டணியோட விசிக சேர்ந்தாலும் வெற்றி கிடைத்திருக்கிறது, பாமக சேர்ந்தாலும் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆக திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி. ஏனென்றால் டெல்லியில அவங்களுக்கு 10 இடம் வேணும். எனக்கு புரிஞ்சுக்குது. இப்போ 10 இடம் வேணும். மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 4 பேர் ஒரு ஆப்ஷன்ல தான் வைப்பாரு. 4 பேர் ஆப்ஷன், அவங்க 4 பேர் ஆப்ஷன் தான். இது போக என்டிஏ கூட்டணியில இருக்கிற 2 பேர் அதர் சைடுல ஆப்ஷனா இருக்காங்க. ஒரு செஸ் போர்ட்ல காய்களை நகர்த்துவது போல எப்ப நகர்த்துவாருன்னு சொல்றேன். சரி, 2026
ராஜ்யசபா தேர்தல் நடைபெறுகிற பொழுது சரி. யாரை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களில் ஒருவருக்கு நிச்சயமாக ராஜ்யசபா 4 இடங்கள்ல திமுக வெல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல 2 இடங்களை கூட்டணிகள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பார். இந்த கூட்டணியை மறுகட்டமைப்பு பண்ணுவார். என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்துவார். என்டிஏ கூட்டணிக்கு போக வாய்ப்பில்லாத கட்சிகள் ஐயா விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்துக்கான போட்டியில் தாவேகாவும் அதிமுகவும் மோதுவது போன்ற சூழலை உருவாக்குவார். அப்படித்தான் அவர் ஒன்று கேட்கிறேன். நீங்க சொல்ற திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல, இல்ல அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம்ன்றது என்ன? நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடல. 1க்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிகள் 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். விஜய்க்கு எத்தனை வாக்கு சதவீதம்னு யாருக்குமே தெரியாது. தெரியாதப்ப நான் மறுகட்டுமானம் செய்யறேன்னு அதிமுக பாஜக அணியை 3ஆவது இடத்துக்கு தள்ளுறதுக்காக என்னோட அணியிலிருந்து 2 சிறு கட்சிகளை அனுப்புறேன்னு யாராவது முடிவெடுப்பாங்க? அதான் நான் சொல்றேன். அதனால விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ்? அதுதான் நீங்க என்ன பார்க்கணும்னா, திமுகவுடைய நோக்கம் 45% அவங்க குறையவே இல்லை இதுவரை நடந்த தேர்தல்கள்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 40% உறுதியா இருக்கு. சரி, அப்ப அந்த 40% அடிப்படையாக வைத்து அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குறார். அதான் கணக்கு. நீங்க இந்த புள்ளியில இருந்துதான் ஐயா செல்வ பெருந்தகை போய் பாமக தலைவரை சந்தித்ததை இணைத்து பார்க்க. ஒரு விஷயம் இங்க உறுதிங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும்தான் இங்க உறுதிங்க. சரி, அதே போல எதிர்முகாம்ல ஒரு கூட்டணி உறுதியா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி மத்த எல்லாம் உள்ள இருக்கிற விளையாட்டு களம் தான். முதல்வர் பேசினதுல மேலும் சில கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொன்ன ஒரு புள்ளி இருக்கிறது. 2வது செல்வ பெருந்தகை அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த புள்ளியும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறப்ப கூட்டணிகளை கலைச்சு ஆடுகிற ஒரு ஆட்டம் இருக்கா, இல்ல முதல்வர் எப்படி யோசிக்கிறார்? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது இது எல்லாத்தையும் நான் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசிதான் ஆலோசித்து தான் முடிவெடுப்பேன்னு சொல்றப்ப, இப்ப பெருமாள் மணி சொல்ற யூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அதிமுகவையும் பலவீனம், விஜய்க்கும் 2nd பிளேஸ், தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த இப்படி இந்த கூட்டணியை கலைச்சு ஒரு ஆட்டம் ஆடுவாங்கன்றது எந்த ஒரு தலைவர் நினைக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய ஒன்றும் பொது வெளியில் அவங்களுடைய மற்ற கட்சிகள் கிட்ட செல்லாது. அந்த கட்சியினுடைய ப்ராஸ்பெக்டை பார்க்கும், வெற்றி வாய்ப்பு இருப்பு அதை பார்க்கும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுப்போம், முக்கியமான ஃபேக்டர் தான் அவர் கொண்டாந்தார். கடைசியாக கொண்டாந்தாலும் முக்கியமான ஃபேக்டர் விஜயோட ஃபேக்டர். அவர் 6% ஓட்டு வாங்குறாரா, இல்ல ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி ஒரு 4% தானா, இல்ல தகுதியற்றவர், திறமையற்றவர், இன்னெலிஜிபிள், பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்லியிருக்கிறேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றேன். நம்முடைய வியூ ஒரு தலைவனுடைய செல்வாக்கு கிடையாது, அது மக்கள் தான் செல்வாக்கு. உங்க வியூவும் கிடையாது, என் வியூவும் கிடையாது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சிட்டேன். நம்ம இதையே ஒண்ணு இருக்கு இன்னொன்னு என்ன பேசாண்டா. அடிப்படையில் என்னன்னா, சப்போஸ் இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் விஜய குறி வைக்கிறாங்க அப்படின்னோம்னா, முதல்ல திமுகவோட ஒரு டஃப்பான ஒரு பொசிஷனை நம்ம வரணும். நம்மளுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கணும். அதுக்கு அவங்க பாமகவையும் நாடுறாங்க. யாரு? பிஜேபி அண்ணாடிஎம்கே அந்த கூட்டணி பாமகவையும் நாடுறாங்க. ஏன்னா பாமகவும் ஒரு 3% சொல்லலாம், 4% சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது அந்த தகராறில் எப்படி போய்ட்டு முடியுதுன்றது அப்புறம் பார்ப்போம். விஜய் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து போட்டியிடுறது அப்படின்றத ஒரு இடத்துல மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த போட்டி பிஜேபியும் அதிமுகவையும் கூட்டணியும் ஒன்றான போது இவர் என்ன சொன்னார்னா, போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நிலையில் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் பிஜேபியோட போக மாட்டேன்றன்னு சொல்லிட்டாங்க, போயிடுச்சு. அப்போது இங்கே ஒரு பெரிய இது என்னன்னா, அவர் ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்து தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. பெரிய வெற்றியை எதிர்பார்க்கறதுக்கு அவர் 2 எதிரிகளை அவர் சொல்றாரு. ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று இந்த அரசியல் எதிரி அப்படின்ட்டு. இது அவருடைய அரசியலுக்கு இது வரைக்கும் என்ன பலன் அளிச்சது, என்ன விதமான பலத்தை கொடுத்துச்சு யாருக்கும் தெரியாது. அவரும் இறங்கலை இன்னும். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், தனிச்சு நின்று ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நம்பர் எண் அளவுக்கு அந்த தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய பொதுவான செயல் அமைதிக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இடம் தான் திரு ஐயநாதன், நீங்க விஜய் கோணத்தில் இருந்து பேசுறீங்க. நான் கேட்பது முதல்வரினுடைய கோணத்தில் இருந்து வாங்க. ஏன் அவர் மேலும் கட்சிகள் வரலாம்ன்றது யாருக்கு செய்தி? சும்மா கதவை திறந்து விடுங்க, ஒரு பிட்டை போட்டு வைப்போம், கதவை திறந்து வைங்க, நம்ம க்ளோஸ்டு கிடையாது திமுக கூட்டணி, இதுல இன்னமும் சேர்க்கலாம். ஏன்னா அவருக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா,
இந்த 96-2001 எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த 2001 96-2001 வந்துட்டு கலைஞர் ஆட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக தான் செயல்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஜெயலலிதா வந்துட்டு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க. வடக்கிலே வன்னியர், தெற்கிலே தேவர், போட்டு முடி அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள்லாம் கூட கட்டுரையெல்லாம் போட்டோம். நான்லாம் அப்போ கலைஞருக்கு ஆதரவானேன். அப்போ அந்த செய்தியெல்லாம் அனுப்பணும், எப்படியாச்சும் ராமதாஸ் எடுத்து போடுங்கன்ட்டு. அவர் என்ன சொன்னார், அவர் சாதனையை நம்பினார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான அந்த பரப்புரை அப்படின்றது பலம் பெறுவதை போல ஒரு உருவகம் இருக்குது. பலம் பெறுதா இல்லையான்னு மக்கள் மத்தியில் நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு. அப்படிப்பட்ட நிலையில வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, நம்ம வெறும் சாதனையை மட்டுமே நம்பிட்டு இறங்குறதா, இல்லை பலம் வாய்ந்த கட்சிகளுடைய கூட்டணியை வச்சுட்டு இறங்குறதா அப்படின்னம்னா, அப்போ பெருமாள் மணி அதை ரெண்டுத்தையும் ரெண்டா பிரிக்கிறாரு. எதிரிக்கு பலமாக வர்றதுக்கு பதிலாக இவங்களை பலப்படுத்துறது அப்படின்ற மாதிரி. அது விஜய் எப்படி ஏற்பாருன்னு தெரியல. ஆனால் ஒரு விடயம் தெரியும், அது திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னதையும் மறுபடியும் நானும் வழிமுடிகிறேன். அங்கேயும் வந்துட்டு ஜன்னல்கள் கதவுகள் திறந்து வச்சு தான் இருக்கிறாங்க பாமகவுக்கு. யாரு? தாவே காலையும். அந்த இடம் ஒன்று நான் சொல்றேன். இப்போ பே. சண்முகம் அவர்களை நேர்காணல் செய்கிற போது அவர் சொல்றது, நான் பல தலைவர்களை நேர்காணல் செய்த போது அவங்க சொன்னது, இப்போ நம்ம களத்திலிருந்து யார் வேணாலும் பேசலாம், அவருக்கு 30% இருக்கு, 35% இருக்குன்னு. அப்படி நான் பேட்டி கண்ட பல அரசியல் கட்சியின் தலைவர்கள் சொன்னது, எங்க நம்பர் உறுதிப்படுத்தப்படாத ஒருத்தரோடு அரசியல் கூட்டணிக்கான பேரத்தை நடத்தவே முடியாதுங்க. என்ன நம்பர்னு அவர்கிட்ட நீங்க பேசுவீங்க? அவர் சொல்லுவார் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இடங்களை கொடுக்குறேன் அப்படின்னா எந்த நம்பரை வச்சுக்கிட்டு நாங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த ஆப்ஷன் எடுப்பாங்களா? இல்ல விஜய் தலைமையில நான் போறேன்னு எடுப்பாரா? இல்ல. இப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குல அதான் விஜயனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பை ஜனவரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வே எல்லாம் பண்ணுவாங்க. ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நிறைய சர்வேக்கள்லாம் நடக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல பலமா இருக்குது? வட தமிழ்நாடு, அந்த 9 மாவட்டங்கள். விஜயனுடைய தாவேகா எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய பலம் என்ன, அதுக்கு யார் வாக்காளர்கள், இதெல்லாம் வந்துட்டு கணக்கு போட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு எடுப்பாங்க. வெற்றி சர்வே ரோல் பண்ணுதுன்றீங்க? பண்ணும் நிச்சயமா. ஒவ்வொரு கட்சியும் சர்வே பண்றாங்க திரு ஐயநாதன், ஒவ்வொரு கட்சியும் சர்வே பண்றாங்க. நமக்கு தெரியாம இடையில பல சர்வேக்கள் வந்து காணாம போனதற்கான காரணம் இதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சிகளுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. நீங்க நம்பர் சர்வேன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்பர்ஸ் கொடுத்து 35 இருக்குங்க, 40% இருக்குங்க. இப்ப திரு கமலஹாசன் வந்த போது அவருக்கு சர்வேல எவ்வளவு கொடுக்கப்பட்டது? சீமானை விட குறைவா கொடுக்கப்பட்டது. களம் என்ன? அரசியல் கட்சிகள் அப்படி பாப்பாங்களான்னு கேக்குறேன். பாப்பாங்க எல்லாத்துலயுமே. அதுல சர்வே ஒரு 4 சர்வே ஒரே ஒரு பிரபல தொலைக்காட்சியில நாம் தமிழருக்கு 4% கொடுத்தாங்க. நாம் தமிழர் எடுத்தது 8.2%. பிளேயர்ஸ் மதிக்க மாட்டாங்க. சர்வே அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா ஏட்டு சொரக்காய பேசிக்கலாம், அது கறிக்கு உதவாது. நான் என்ன கேக்குறேன், இல்ல திரு ஐயநாதன், பல சர்வேக்கள் பல ஏஜென்சி எடுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு நம்பர்ஸ கொடுத்துறாங்க. எந்த சர்வே கிரெடிபிலிட்டின்னு எடுப்பாங்க? அவங்களுடைய கட்சிக்காரங்களை விட்டு அந்த சர்வே எடுத்துப்பாங்க. சர்வே இல்ல, அந்த இடத்தினுடைய மதிப்பீடு செய்வாங்க. சரி, இப்படி வாங்க நீங்க. இப்ப திமுகலயே இவங்க எப்படி இந்த கிளாசிஃபைட் பண்ணாங்க, ரெட் ஆரஞ்சு அப்படின்ட்டு மழைக்கு பண்ண ஒரு ஏன் பண்ணாங்க, எதை வச்சு பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சி பண்ணிக்கிறாங்க. ஆமா, அது மாதிரிதான். அதேதான். அந்த கட்சி பண்ண சர்வே வச்சு இன்னொரு கட்சியோட எப்படி பேரம் பேச முடியும்? இல்ல, அந்த கட்சி பேசணும்ல, தெரியும்ல இவங்க இந்த பாக்கெட்ல இவ்வளவு ஸ்ட்ரெங்த்ல இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ சார் நான் ஒன்று உங்களுக்கு கேக்குறேன், நான் தெளிவுபடுத்தல. நீங்க வந்து பல தேர்தலை கண்ட அனுபவம் வாய்ந்தவர். நான் உங்களிடம் வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்காக நான் பேசுறேன். சார் நான் சர்வே எடுத்தேன், எனக்கு இப்படி ஒரு நம்பர் வந்திருக்கு, அதனால நம்ம அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பேச அண்ணன் சொல்றதுல ஒரு கருத்து உண்மை. 3 கட்சிகள் விஜய் ஆப்ஷனா பாக்குறாங்க. ஒன்னு அன்புமணி விஜய் ஒரு ஆப்ஷனா வைக்கிறாரு. மாடாலிட்டிஸ் நாளைக்கு இவர் என்ன கிளைம் பண்றாரு, அவர் என்ன சொல்றாங்கிறது வேற. பன்னீர்செல்வம் ஒரு ஆப்ஷனா வைக்கிறாரு. 1/2% ஓட்டு எடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு ஆப்ஷனா விஜய் வைக்கிறாங்க. நீ அந்த பிறந்த நாள் வாழ்த்து அதை வச்சு ஆப்ஷனா வைக்கிறாங்க. சரியாரிட்டி அவங்களுக்கு வேற இருக்கலாம். இல்ல இப்ப நீங்க எப்படி இத புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப திரு ஐயநாதன், விஜய்ன்ற ஃபேக்டர் திமுக டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அண்ணா திமுக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒழித்தே விட ஆக வேண்டும் திமுக கூட்டணியை, திமுக ஆட்சியை விட்டு அகற்றியே. இது வந்துட்டு 96ல் ஜெயலலிதாவுக்கு எதிராக உருவான ஒரு முழக்கம் தான். நான் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பலமான ஒரு உருவகத்தை வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக உருவாக்குனாங்க அப்படின்னோம்னா ட்ரெண்ட் அப்படியே மாறிடும், அதுக்கேற்ற மாதிரி போயிடும், மக்கள் மத்தியில் அது பெருசாக பேசப்படும். அந்த மாதிரி ஒன்று. இப்போ விஜயனுடைய கட்சி அதிமுக போகுது, இந்த பாஜக அதிமுக கொள்கை எதிரி அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு அப்படின்னோம்னா அது கட்டாயம் திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் தான். ஓட்டு அளவில்
பர்சன்டேஜ் அளவில் ஒரு சவால் தான். அப்போ அந்த மாதிரி ஒன்றத்தை நிகழாத பார்த்துக்கக்கூடிய ஒரு கணக்கு திமுக இருந்தே தீரும்ன்ற நான். ஓ, அந்த ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. ஆமா, சோ இந்த அலைன்ஸ் போயிடக்கூடாது, அதுக்கான ஒரு செக் வைக்கிறதுக்கான ஆமா space. ஆமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே போனாலும் பாமக போயிடக்கூடாது, பேசுற ராமதாஸ் ஐயாவோட யாராவது சொன்ன திறந்து வைக்காதவே அப்படின்னு. ஓகே, அதனாலதான் அந்த சோ இடத்துல எதிராளிகளை பலம் பெற்று விட வைக்க கூடாது. ஆமா, இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி திமுக நகருது. ஆமா, அண்ணன் சொல்றது சான்ஸ் எடுக்க முடியாது. ஆமா, ரிஸ்க் இல்ல அது. வில்சன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? மூணு பேரும் ஒரே லைன்ல நிக்கிறோம். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு. அதாவது நம்ம முதலமைச்சருடைய வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தம் நம்ம கற்பிக்கிறோம். சரி, எந்த அர்த்தம் அப்படின்னா, இப்போ யதார்த்தமா பார்த்தா கூட்டணி கட்டுக்கோப்போட இருக்குது, இன்டாக்டா. சரி, ஆனா வெற்றிக்குரிய அளவில் இருக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறி. இந்த ஒரு எண்ணம் இருக்கலாம் அவர் மனசுல. 2019, 2021, 2024க்குரிய அந்த வெற்றியை உறுதி பண்ற அளவுக்கு நம்ம கட்டுப்பாடு உள்ள இந்த கூட்டணி பத்துமானா பத்தாது, அந்த எண்ணம் ஒண்ணு இருக்கலாம். சான்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வெற்றி உறுதினாலும் சான்ஸ் எடுத்துட வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உறுதி இல்லைன்றது தானே அவர் ரிஸ்க் எடுக்கிறார். இப்போ உறுதி இல்லை, அந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், கூட்டணியே ஒருவேளை பலவீனமா இருக்கலாம். கூட்டணி பலமா இருக்குது, ஆனால் வெற்றிக்கு தேவையான கூட்டணி இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, கூட்டணி பலவீனமா இருக்கலாம். ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி உரிமை கோருவது நிறையா இருக்குது. இந்த ரெண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது என்னன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். என்னன்னா, நீங்க ரொம்ப உரிமையை கேட்காதீங்க, நம்ம கூட்டணி வெற்றிக்கே ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இப்போ நம்ம வெற்றி 3 தடவை உறுதியாயிட்டால எங்களுக்கு உரிமையை கொடுங்க, எங்களுக்கு 25 கொடுங்க, 50 கொடுங்க, இந்த கேட்கிற வேலை வச்சுக்க கூடாது. ஆப்ஷன் இருக்கு. ஆமா, அதுக்காக ஒரு செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரி, அந்த செக் நடைமுறையில் இருக்கிற விஷயமா நீங்க டிப்ளமேட்டிக்கா ஒரு வார்த்தை சொன்னார், கூட கூட்டணி கட்சிகள் வரலாம்ன்றார். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருன்னா, இப்போ ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கலாம். இந்த கட்சியெல்லாம் குழு அமைச்சு, முக்குளத்தோர் புலிப்படை ஒரு கட்சி, அது கூட்டணி நடத்திட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி, ஏன் மன்சூர் அலியானை விட்டீங்க? இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். இல்ல மன்சூர் அலியானை விட்டீங்க? இல்ல, கட்சி வச்சிருக்கீங்க, இவங்க தானே கட்சி. ஏன் இதை வேடிக்கையா சொல்றேன்னா, வச்சிருக்காரு. உங்களுக்கு வெளிப்படையா தெரியுது தேமுதிக அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அதிமுக கூட்டணிக்கு வரணும்ன்றதுனால நீங்க அந்த ஆப்ஷனை சொல்லிட்டு, இல்ல நான் அடுத்தது சொல்றேன், பெரிய கட்சியில இருந்து வாங்க, அடுத்ததுக்கு வரேன். இது எக்ஸிஸ்டிங், இது 100%. இது நான் சொன்ன 3 வாய்ப்பு உள்ள கட்சி 100%. சரி, அதுக்கு அடுத்தது வரேன். ஒரு கட்சிக்குள்ள இன்டாக்டா ஒரு கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னா 3 பேர் வரலாம். ஒன்று உதயசீரன் சின்னத்துல நிக்கிறவங்க வரலாம். சரி, ரெண்டாவது சுயேட்சை சின்னத்துல நிக்கிறவங்க வரலாம். மூன்றாவது தனி சின்னத்துல நிக்கிறவங்க வரலாம். இல்ல இதுல நீங்க இப்ப 3 பேரை சொன்னீங்க. ஆமா. ஏன் பாமக தேமுதிகவுக்கு? இப்ப அதுதான் வரேன், வந்துட்டாரு. அதுதான் சார் வரேன். நான் பேசல, அவர் பேசுறாரு. மூன்றாவது விஷயம், இப்ப நீங்க சுயேட்சை சின்னத்துல நிக்கிறதுக்கு நிறைய இல்ல, உதயசீரன் சின்னத்துல நிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நிக்கிறதுக்கு வரலாம். 182 இடம் போன தடவை நின்றாங்க, அதுல 133 ஜெயிச்சாங்க அப்படின்றது. இப்போ என்னன்னா, தனி சின்னத்துல நிக்கிறவங்க வர முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. அந்த தனி சின்னத்துல நிக்கிறவங்கள உள்ள சேர்க்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற 2 ஆப்ஷன். ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சினா ஐயா ராமதாஸ், அன்புமணி வேறுபட்டு நிக்கிறார், தீவிர எதிர்ப்பு. ஆமா, கட்சி யார்கிட்ட இருக்குதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது, சின்ன யார்கிட்ட இருக்குதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருவாங்கன்ற ஒரு எண்ணமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் தேமுதிக நீங்க சொன்னது, இப்போ கணிசமான இடங்களை கொடுக்கிற அளவுக்கு இந்த 2 கட்சிகளும் இருக்கும். நீங்க கணிசமான இடங்களை கொடுக்கறோம்னா இருக்கிறவங்கள யாருன்னா தியாகம் பண்ணணும். உங்களுடைய சீட்டை நீங்க தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே போன தடவையே 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 117 இல்ல 118 எடுக்கணும், 133 தான் எடுத்திருக்கீங்க. அப்போ மதில் மேல் பூனையில நிக்கிறீங்க. இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 150 55லயாவது நிக்கணும், நிக்கிறதுல ஜெயிக்கணும்.
நிக்கிறது இல்ல இல்ல சார் 182ல இருந்தே 133 தான் சார் ஜெயிச்சாங்க. அதனால என்ன 190ல நிக்கணும்ன்றீங்க? அப்பதானே முடியும். அதுதானே இயற்கையா நினைப்பாங்க. இதுல உங்களுக்கு இன்னொரு உள்நோக்கம் இருக்கு. அப்பதான் எந்த கட்சியும் உள்ளுக்கு கொண்டு வர முடியாது. ஏன் 155ல நிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் ரேட் நிறைய இருந்ததுன்னா அப்ப கூட்டணி ஆட்சி நீங்க சொல்ற மாதிரி அப்ப நம்ம அந்த விவாதத்துக்கு வந்துடலாம். அதுக்கு தயாராயிட்டாங்கன்னு வந்தோம். ஏன்னா 128ல நின்னுருக்காங்க. சரி, இப்ப 114ல கூட நான் உங்களை கேக்குறேன் ஒரு இதுக்காக. இப்ப நீ அதிமுக சார்ந்த தலைப்பும் பேசுறதுனால அதிமுக எவ்வளவு மினிமம் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப அதை தான் சொல்ல வரேன். அத சொல்லிட்டு அடுத்ததுக்கு வரேன். அதிமுக இன்னும் கூட்டணியே அமையல. இப்ப ரெண்டாவது விஷயம் சொல்ல வரேன். இரண்டாவது இடத்திற்கு எடப்பாடிக்கும் விஜய்க்கும் போட்டி இருக்கும். அதை ஸ்டாலின் அவர்கள் தள்ளிடுவாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப எடப்பாடியார் என்ன யோசிக்கிறாரு? முதல் இடம் தான் சரி, ரெண்டாவது இடம் நம்மளுக்கு வேணாம். ஓகே, யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷன்ல இருக்காரா? ரைட். இதே மாதிரி தானே விஜய் நினைப்பாரு. விஜய் மட்டும் கட்சி அறிவினா ரெண்டாவது இடம் நான் எடப்பாடியை பீட் பண்ணி ரெண்டாவது இடத்துல நிக்கணும்னு இருக்காங்க நிப்பாரு. முதல் இடம் தான். அப்போ முதல் இடம் அடுத்த ஆப்ஷன் வருவார்ல. ஒண்ணு எப்படினாலும் செய்யலாம், இல்ல யார் கூடனாலும் சேரலாம். நான் என்ன வரலாம்ல. இல்ல ஒரு புரிதலுக்காக திரு வில்சன், இப்ப நீங்க பல கோணங்கள் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டீங்க. இப்ப தனி சின்னம் இதெல்லாம் சொல்றப்ப இப்ப பாமக தேமுதிகன்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிற கட்சிகள் கூட இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லைன்னா. ஆனா இவங்களுக்கு நம்பர்ஸும் சிக்கலா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தனி பெரும்பான்மையோடு வரணும்னா நீங்க சொன்னது 180 இருக்கலாம், 60 இருக்கலாம்னா எப்படி இது நடக்கும்ன்றது நம்பர்ஸும் சிக்கல், கொள்கை சிக்கலும் இருக்குது. பிரைம் ஃபேக்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களோட கொள்கை என்னன்னா பாமக பிஜேபி ரெண்டையும் நாங்க ஒரு சம தூரத்துல வச்சுதான் பாக்குறோம்ன்றாங்க. அப்போ ஒரே நாள்ல காம்ப்ரமைஸ் நடக்காது. ஒரே நாள்ல அந்த காம்ப்ரமைஸ் பண்ணா அவங்க கிரெடிபிலிட்டி போயிடும். ஓகே, அப்ப விடுதலை சிறுத்தைகள் கிரெடிபிலிட்டி போயிடும். அப்ப தேமுதிகவுக்கு அந்த சிக்கலை யோசிப்பாங்க. இப்ப தேமுதிக ஆப்ஷன் நீங்க சொல்றீங்க. இப்ப தேமுதிக ஆப்ஷன் போது அவங்க ஆல் இந்தியா லெவல்ல பாக்குறதுக்கு யோசிக்கும். பிஜேபி விட்டு கொடுக்காது. ஓகே, ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி அந்த ஆப்ஷனும் ஓபன் பண்ணி வைக்கும்ல. 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்காங்க. இவங்க 5 வருஷம் தான் இங்க ஆட்சியில இருக்காங்க. அவங்க 3வது டேர்ம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கணும். அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்க. விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கண்ட போது சொன்னோம், நாங்க பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். மோடி அவர்கள் பெருசா மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 2014ல இருந்து இருக்காங்க. இப்ப அது திமுக நிறைவேற்றப்பட்டுடுமா? வந்தா பண்ணலாம்ல, அப்படி ஒரு ஆப்ஷன் தரலாம்ல. வைகோ பாத்துட்டு இருக்காங்க எதிரே. இல்ல அதனால வைகோ கண்ணெதிர பாத்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவர்களையும் பாக்குறாங்க. கமலஹாசன் அவர்கள் அததான் சொல்றேன். புதிதாக திமுக அந்த மாதிரி பாக்கும். திமுக ஆதாயத்திற்காக வைகோ இடத்துல கமலஹாசன் வச்சு பாக்கும், திருமாவளவன் இடத்துல ராமதாஸ் ஐயா வச்சு பாக்கும். சரி, இது நீங்க விமர்சனம். சரிங்க, அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க அதனால எல்லாமே ஓபன் ஆப்ஷன். அப்ப நீங்க சொல்றது வில்சன் ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. இத தாண்டி ரவீந்திரன் இப்ப வில்சன் இல்ல அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு, மோடி அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல தான் 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் 2024 நிலைப்பாட்டில இருந்து பல்டி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எந்த அரசியல் தலைவர் சார் 2வது இடத்துக்காக போட்டி போடுவாங்க? அதுவும் அதிமுக மாதிரி பெருங்கட்சி 2வது இடத்துக்காக 2வது இடத்துக்கு அவர் போட்டி போட முடியாம 1/3 ஏரியாவுல போனார் அண்ணாமலையோட அரசியல்ல. மீண்டும் அண்ணாமலை 18 வச்சிருக்க அண்ணாமலை தேமுதிக அவர் சொன்ன மாதிரி பிஜேபி சப்போர்ட்டோட தேமுதிகவை வச்சு சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணா 30% அர்த்மெட்டிக் இருக்கு. கெமிஸ்ட்ரி எப்படியும் போட்டு 35 வரட்டு 25 வரட்டு அர்த்மெட்டிக் அண்ணாமலை இதுல 30 வருது. இதுக்கு ரேட்டில்ட் ஆகி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்ன அவரு பிஜேபி கூட கைகுலுக்கும் போது இல்ல முபாரக்க தவிர அவற்றை யாரும் கிடையாது. இல்ல இப்ப பாயிண்ட் என்னன்னா நீங்க சொன்ன புள்ளின்றது ஒன்று. நீங்க இபிஎஸ் அவர்கள் பார்வையில் ஐயநாதன் அவர்களும் பெருமாள்மணி அவர்களும் சொன்னது, திரு ஸ்டாலின் அவர்கள் பார்வையில் விஜய் ஒரு பெரிய ஃபேக்டர். அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு அந்த பேட்டி கொடுக்கிறது. விஜய்க்கு இந்த வருஷம் 2வது இடம் உறுதியான பிறகு பிறந்தநாள் வாழ்த்து எடப்பாடி பழனிசாமி ஐயா தெரிவிக்கலையா? போன வருஷம் 2வது இடம் உறுதியாக அவங்க சேர போறது இல்லன்ற ஆப்ஷன் அவரே எடுத்துட்டாரு. அதுதான் அவரு விஜய் இங்க சேர்ந்தானே அவர் சொல்றாரு. இப்ப சிஎம் ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து ஒண்ணும் இல்லாம போனதும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உதாரணம் தெரியும். அவர் ஒண்ணு சாதாரண பவன் கல்யாண் பலம் நிரூபிச்சவருங்கிறது நான் கேட்பது புரிதலுக்காக. திரு பெருமாள்மணி அவர் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக அணியை பலவீனப்படுத்தணும், கொஞ்சம் விஜய் அவர்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அப்ப திமுக அணியிலிருந்து சிலரை வெளியில கொண்டு போவோம், அங்கிருந்து சில அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு யாரும் இல்ல. இன்னும் 2 பேர் வருவாங்கன்னா மற்றவங்க நான் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட், நான் 6 கொடுத்தேன் 2 தான் ஜெயித்த 3 எடுத்துக்க, அப்படி பேசி முடிச்சிடலாம்.
நான் சொல்லல, ஸ்டாலின் அந்த தன்மை உள்ளவர் இல்ல. ஜோதிபாஸ் மாதிரி இந்த வெற்றிக்கு காரணமே கூட்டணின்னு சொல்லி மிகப்பெரிய அளவு இன்னைக்கு கலைஞரோட உயர்ந்து அரசியல் சாணக்கியத்திலும் அறிவியலும் நிற்கிறாருன்னா அவருக்கு என்டியூரன்ஸும் சகிப்புத்தன்மையும் தான் காரணம். இந்த குவாலிட்டி திராவிட இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழர் கலைஞர் 3 வரை விட எக்ஸலாக நிற்கிறாருன்னா இதுதான் 100% காரணம். தன்னை முன்னிறுத்தாம கூட்டணியை முன்னிறுத்தி தான் போறார். திரு ஐயநாதன், இப்ப வில்சன் சொன்னது அவர் நிறைய ப்ராபபிலிட்டி எல்லாம் சொல்லிட்டு தங்கள் அணி பலவீனமாக இருக்கு, வெற்றி பெற முடியாது, அதனால நம்ம இன்னும் துணை சேர்ப்போம்ன்ற பார்வையா, இல்ல பெருமாள்மணி சொன்ன மாதிரி எதிராளிகளை பலவீனப்படுத்துற உத்தியா? எதை நோக்கி திமுக நகர்றதா புரிஞ்சு? திமுகவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடியது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஒண்ணுதான் பண்ணுவாங்க. செல்வி ஜெயலலிதா 2016 பண்ணதை பாருங்க. நீங்க கடைசி கட்டத்தில் சர்வே பத்திட்டு நீங்களாம் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? அப்போ சர்வேல இருந்து வந்த ஒரு தகவலை வச்சு அங்க இருக்கக்கூடிய 41 சீட்டு நம்மளுக்கு வராது, 54 41 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே விடயத்துக்காக அவங்க முழுக்க வந்துட்டு கொங்கு மண்டலத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அடிச்ச அடி அவங்களுக்கு பெரும்பான்மையை கொடுத்துருச்சு. 2016 தேர்தலில் ஏற்பட்ட பெரிய டர்ன் அதுதான் கொங்கு மண்டலத்தில். திமுக மிஸ்டேக் பண்ண இடமும் கொங்கு மண்டலம் தான். ஆமா ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அதனால இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஏன் வந்துட்டு செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தி வச்சு ஒரு இடம் கொடுத்து பண்றாரு அப்படின்னம்னா, அதில் பெருமாள்மணி மொழியில சொல்லணும்னா அதில் வந்துட்டு நிறைய மைக்ரோ பாலிடிக்ஸ், டீடைல்டு பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள. சரி, ஏன்னா அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு எப்பொழுதுமே நம்மளுடைய சமூக சிக்கல் அரசியல் சிக்கலோடு சேர்ந்து தான் ஒலிக்கும். சரி, அந்த மாதிரியான ஒரு நாடு தான் அது. அதனால அது ஒரு விடயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, இந்த சாதனைக்கு எதிரான அதிருப்தி இருக்கு இல்லைங்களா, இந்த அதிருப்தி ஃபேக்டர் எவ்வளவு தூரம் இருக்கோ இதை யாரு இது பண்ணும் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதன்மையா நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி தான். அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். இவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல வந்துட்டு எக்ஸ்னா எக்ஸ், அறிக்கைன்னா அறிக்கை, வெள்ள பேசுறது வெள்ள ரெண்டு அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டே வராரு. அதனால எதிர்கட்சி தலைவர் அந்த இருதுருவ அரசியலை அந்த இருதுருவ அரசியல் அதான் அதிமுகவுக்கான மிகப்பெரிய ஒரு விடயம். என்ன அப்படின்னம்னா, இந்த தாங்களா திமுகவா அப்படின்ற இடத்தை பார்க்கணும். இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேக்டர் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமித்ஷா தாங்க. பிஜேபி இல்ல, அமித்ஷா இந்த எலெக்ஷனை எப்படி கொண்டு போக போறாரு? இப்போ நீங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஹரியானா, மராட்டியம் இங்கெல்லாம் நடந்த தேர்தலில் வந்த வெற்றிகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வெறும் கூட்டணி மட்டும் இல்லை. எந்த கூட்டணியை வச்சு தோத்தாங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடுத்த 5 மாசத்துல அதே கூட்டணியை வச்சு அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க 240 இடத்தோட. அப்போ அமித்ஷா ஒரு கணக்கு இருக்கும், அது நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே, அந்த அலையன்ஸுடைய வேர் இதுதான். அப்போ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவங்க என்ன கட்சி இப்ப பிரஷர்ல தான் கூட்டணி அமைது அப்படின்றது பரவாயில்ல நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ இதே பிரஷர் தாவேகா மேல வரலாம், ஐயா ராமதாஸ் மேல வரலாம். அதனாலே அவங்க 2 பேரும் ஒன்னா இணையலாம். ஓகே, எது வேணாலும் வரலாங்க ஐயா. எல்லா இடத்துலயும் பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. திமுகவுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னம்னா, இவங்களுடைய சாதனை பேசுமா, இவங்களுக்கு எதிரான அந்த அதிருப்தி பேசுமா அப்படின்ற இடத்துல தான் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பண்ணணும். பெருமாள்மணி, இப்போ அமித்ஷாவை மிஞ்சின பிரஷர் பிஎம்ஓ மோடிட்டு வந்து வரலாம். அதெல்லாம் இப்ப நம்ம எல்லாமே பொதுவெளியில வாதிக்காண்டாம். அதை தாண்டி யாருக்கு அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே வேண்டாம் போட்டு. பொதுவா ஒரு பிரஷர் தானே, அமித்ஷா மிஞ்சின பிரஷருக்கு ஆள் இருக்கான்னு தானே சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ உள்ள எடுக்கிற ஒரே நபர் ரவீந்திர துரைசாமி தான். இல்ல கட்சி தலைமை அவர் உள்ள எடுக்கல. இல்ல திரு பிஎம் ஆபீஸ் வந்து எலெக்ஷன் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இப்படி புரிஞ்சுக்கலாம். அவரு சொன்னதுக்கான ஊடகமா பல காலம் ஊடகத்துல பயணிச்சதுனால விவாதிச்சதுனால இடங்கள் அதிமுக பாஜகவுக்கான இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்தில் அமித்ஷா ஒன்ன பிக்ஸ் பண்ணலாம், மோடி அவர்கள் ஒன்ன பிக்ஸ் பண்ணலாம் சொல்ல வராரு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஏதாவது மோடியை பொறுத்தவரை 2029 தனக்கு இங்க அலையன்ஸ் வேணும், அதுதான் அதை நோக்கி. இந்த இடத்துல ஒவ்வொரு கட்சிகளுமே இன்னைக்கு வலுவா இருக்கிற கட்சிகள் கூட போய் சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுக்கு பின்னாலும் பெரிய ஐடி விங் இருக்கு, பெரிய ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. திமுக எப்படி யோசிக்குதுன்னு நினைக்கிறேன்? நீங்க திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கீங்க, களத்துல டேட்டா வருது, புள்ளி விவரம், அதை வச்சுன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நீங்க வந்து ஐயநாதன் சொன்னதுதான் முக்கியமான இடம். 1996, 2001 திமுக அரசாங்கம் தான் கடந்த 50 ஆண்டுகளில் அல்லது இருபெரும் முன்னேற்ற கழகங்களின் ஆட்சியில் மிகச்சிறந்த ஆட்சினா அதுதான். 96, 2001
அந்த 2001 தேர்தலில் திமுக ஏன் தோற்றதுங்கிறதுக்கு ஐயநாதன் ஐயா ஒரு காரணம். ஏன்னா பல எண்ணற்ற வேலைகள் இன்றைக்கு நடந்தது. தமிழ்நாட்டை ஒரு குளோபல் மேப்ல தள்ளினதுக்கான காரியம் அந்த அரசு தான் போட்ட விதை தான். அந்த தோல்வியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிக நுட்பமாக கணிக்கிறார். அதை ஐயநாதன் ஐயா கோடிட்டு காட்டின மாதிரி இப்போ அவர் இன்னொரு ஆப்ஷன் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா பாஜக கூட்டணியில ஐயா அமித்ஷா லீட் எடுக்கிறாரு. அப்ப அமித்ஷா ஐயா லீட் எடுக்கிறத அவர் அங்க காங்கிரஸ் தலைமைக்கு சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஒரு மேஜிக் நடக்கு. என்னன்னா காங்கிரஸுக்கு எங்க வாக்கு வங்கி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தது வைங்களேன், அது 40% போய் நிக்குது. அது ஒரு கெமிஸ்ட்ரி எஃபெக்ட் தான். ஒரு கெமிஸ்ட்ரி, அது அரித்மெட்டிக் எஃபெக்ட் இல்ல. அது ஏன்னா நீங்க இப்போ ஒரு நம்ம பரவலா ஒரு அரசியல் கட்சிகளை எப்படி மதிப்பிடுவோம்னா சுவர் எழுத்து, கட்சி கொடி, நீங்க அப்புறம் கட்சியினுடைய அலுவலகங்கள், இதெல்லாம் எங்க எங்க விசிபிளா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா காங்கிரஸ் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸா இருக்கு. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துன்னா 40%. இந்த 40% அவர் இன்டாக்டா ஏன் சொல்றாருன்னா அங்கே ஐயா அமித்ஷா அவர்கள் தன்னை பிரதானப்படுத்துகிறார். சரி, அப்ப காங்கிரஸுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க உங்களுக்கு ஏற்கனவே 10 சீட் தரேன். அதுவும் 2024 எல்லாம் பல காங்கிரஸ் கேண்டிடேட்டுகளுக்கு திமுக தான் செலவழிச்சது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்ப அவங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸா இருந்தது. ஈவன் ஒரு கேண்டிடேட் ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஒரே போன்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கேண்டிடேட் எல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது மாத்துங்கன்னாங்க. கடைசி நேரத்துல இன்னொருவரை மாத்துனாங்க. அதெல்லாம் நம்ம அரசியல்ல நீங்க சொல்றது பெருமாள்மணி. இப்ப 96 2001 கணக்கின்படி என்ன யோசிக்கிறாங்கன்னு அந்த ஃபார்முலா பாருங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன கூட்டணி ஃபார்முலால போனாங்க, அந்த கூட்டணி ஃபார்முலாவை நிச்சயமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில எடுப்பாரு. அதனுடைய ஒரு உத்தி தான் ஒன்று. நீங்க 96 2001 ஐயநாதன் அவர்கள் எல்லாம் கோடிட்டு காண்பிக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் எல்லாம் வந்த பிறகு ஓட்டிங் பேட்டர்னே மாறி இருக்கு அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. நீங்க திரும்ப அதே பழைய, ஏன்னா அதிமுகவின் ஓட்டிங் பேட்டர்ன், அவங்களுக்கான ஆதார சுருதி வாக்கு வங்கி, அதுல பெரிய மாற்றம் இருக்கு. திமுகவுக்கு கிடைச்ச வாக்கு வங்கியிலையும் மாற்றம் இருக்கு. பெரிய ஷிஃப்ட் இருக்குல்ல. நீங்க திரும்ப எப்படி 2001? அதான் நான் சொல்றேன். இப்போ அதிமுகல ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிருக்காரு. அப்போ ஐயா ரவீந்திரன் ஐயா ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா அதிமுகவை தென் மாவட்டங்களில் வீழ்த்தினால்தான் நீங்க மற்ற இடங்களில் வீழ்த்த முடியும். பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக மேற்கு மாவட்டங்கள்ல வலிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா ரொம்ப நுட்பமா சொல்லுவாரு, தென் மாவட்டங்கள்ல வீழ்த்தினாதான். அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனது இருக்குல்ல, அது தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க அந்த 10 நாடாளுமன்ற தொகுதி 60 சீட்டு தான் ஜெயலலிதாவுடைய பேஸ். 98 அதான் அவங்களுக்கு கை கொடுத்து 98 அது அட்டாக் ஆயிடுச்சு. 24 மக்கள் ஏன் பாஜக தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரனை போட்ட உடனே திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா திருச்சி சிவாவை ஏன் ஐயா ஸ்டாலின் போடுறாரு? அந்த கணக்கையும் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக தலைவர் ஐயாவை போய் சந்திச்சதையும் நீங்க ஒரு புள்ளியில இணைச்சு பாருங்க. திமுகவினுடைய கணக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது விசிக சாக்ரிஃபைஸ் பண்ணாதுங்க திமுகவுல சாதாரணமா. ஏன்னா அது ஃபங்க்ஷனிங் ஓட் பேங்க் எல்லா விடயத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அது இல்ல, இதையும் தாண்டி ஒரு சிச்சுவேஷனை எதிர்பார்த்து வேலை செய்யறாங்க. அதான் நாங்க கோட் பண்றோம். வில்சன், நீங்க இல்ல இப்போ 96 2001 கம்பேர் பண்றீங்க. 96ல தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை. அதாவது காங்கிரஸ் ஒரு மறுபிறப்பு எடுத்தது மூப்பனார் தலைமையில். தனியா நின்றிருந்தா காங்கிரஸும் ரஜினிகாந்துமே ஜெயிச்சிருக்கலாம், மூப்பனாருமே. அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. திமுகவும் நின்றிருந்தா ஜெயிச்சிருக்கும்பாங்க. திமுகவே ஜெயிச்சிருக்க முடியும்ன்ற வார்த்தையும் உண்டு. அப்ப 96ல திமுக ஜெயிச்சிருக்க முடியும் எந்த வார்த்தையும் வரல. ரொம்ப பலவீனமா 96ல பலவீனம். மேடையிலேயே மூப்பனார் அவர்கள் சொல்றாரு கலைஞரை பார்த்து, நான் உத்தரவாதம் தரேன், கலைஞர் தவறு செய்ய மாட்டார், தவறு செய்தால் நான் தட்டி கேட்பேன், ஓட்டு போடுங்க. அதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்றாருன்னா, இதுக்கு சொல்லிடுறேன், கலைஞர் என்ன பதில் சொல்றேன்னா, மூப்பனாரையா என்னை தட்டி கேட்க வேண்டாம், என் தலையில குட்டியும் கேட்கலாம், நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதனால அந்த நேரத்தில் இருந்த பெர்செப்ஷன் அரசியல்ல விஜயகாந்த் இல்லாமலேயே கூட ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் உண்டு. தமாக இல்லாமலே என்னன்னா, இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றதுதான், ஜெயலலிதா ஏன் தேமுதிகவை சேர்க்கிறாங்கன்னா நம்ம விட்டுற முடியாது, அபண்டன் காஷன், எச்சரிக்கை, சான்ஸ் எடுக்க முடியாது. இல்ல அதனால அப்படி எல்லா யூகமும் உண்டு. அது நீங்க அந்த பீரியட் வேற. நீங்க விஜயகாந்த் கட்சியும் மூப்பனார் அன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சியும் ரஜினி ஆதரவோட அன்னைக்கு இருந்த பெர்செப்ஷன் வேற, எல்லா பக்கமுமே அது வேற. அதே 2001ல என்ன செய்யறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா என்ன செய்யறாங்க, அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி எல்லாரையும் தேடி போய் பார்த்து மெகா கூட்டணி அமைக்கிறாங்க. எதிர திமுக கூட்டணி கிடையாது, திமுகவுக்கு யாருமே கிடையாது.
அப்ப விடுதலை சிறுத்தைகள் அப்பதான் வளர்ந்து வர கட்சி. அப்போ புதிய தமிழகத்தை கொண்டாந்து சேர்த்தது. அதான் அவ்வளவுதான். எனக்கு அந்த 2001 வந்து கூட்டணி பலம். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு. இப்ப திமுக ஒரு வெற்றி கூட்டணியோடு தானே இருக்கு. இந்த இடத்தை தான் நான் கேட்கிறேன். அதுதான் இந்த வெற்றி கூட்டணி பத்தவில்லை. 2011 பலம் வாய்ந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இல்ல. வெற்றி கூட்டணின்றதெல்லாம் மக்கள் இல்ல இருக்கிறது பலம் வாய்ந்த ஓட் அவ்வளவுதான். 2011 கலைஞர் அவர்களுக்கு பலம் வாய்ந்த கூட்டணி தான் இருந்துச்சு. ஆனா எதிர்கட்சியா கூட அந்த நேரத்தில் வர முடியல. அந்த நேரத்தில் என்னாச்சு, 128 இடத்துல அவங்க நின்றாங்க. 63 இடம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, 30 இடம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க, 10 இடம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாங்க, IUML இருந்துச்சு கூட. இப்படி இருந்தும் எதிர்கட்சி வரும். அந்த இதுதான் அந்த பலவீனம் இப்ப இருக்கிறதால தான். அதாவது இப்ப நம்ம பெருமாள்மணி அவர்கள் சொன்ன மாதிரி என்னன்னா, என்னுடைய கூட்டணி பலமா இருக்குதோ இல்லையோ, எதிர கூட்டணி பிரிஞ்சிருந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக எதிர கூட்டணியை பிரிக்க பாக்குறாருன்றது உண்மை இருக்கலாம். ஆனா என்னன்னா, அதற்காக தன் கூட்டணியில் இருக்கிற சிலரை தியாகம் செய்ய விரும்புவார் அப்படின்னு சொல்றதுதான் அது ஏற்புடையதா இருக்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணலாம். ஆனா எந்த கூட்டணிக்கு போகணும்னு அவங்க முடிவு பண்ணும், எதிராளி முடிவு பண்ணும். நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட். இப்ப இறுதி சுற்று திரு ஐயநாதன், நேர நெருக்கடி எல்லாம் ரத்தின சுருக்கமா சம்ம பண்ணலாம். நீங்க வந்து எதிரணிக்கான வாய்ப்புன்றது அது பலமான கூட்டணி அமைஞ்சிரும் சொல்ல வரீங்களா? திமுக அப்படி பார்க்கணும்ன்றது. ஆமா ஆமா, பலமான ஒரு கூட்டணி. எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கு என்னன்னா, கூட்டணி பலமா இருக்கணும். ஓகே, கூட்டணி பலமா இருந்ததுன்னா தான் ஸ்ட்ராட்டஜி பலமா இருக்கும். ஓகே, கூட்டணி பலமா இல்லாத ஸ்ட்ராட்டஜி பலமா இருக்காது. அதுக்கான அது ஒண்ணு. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2019 மக்களவை தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரியில் அவங்க பண்ணது என்னன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% கொடுத்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எடுத்து பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. அந்த மக்களவை தேர்தலில் அவங்களுடைய ஓட்டு பேங்க் 10% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றத அமித்ஷா மோடி கம்பெனினால கிளீனா செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இதை வந்துட்டு ஸ்டாலின் எப்படி கையாள போறாரு அப்படின்றத எப்படி. அதாவது இன்னொரு பிளேயரை பற்றி பேசுறேன். 2024 மக்களவை தேர்தலில் இந்தியாவிலே சாதித்தது சீமான் மட்டும்தான். மாயாவதி, INLD யாருமே சாதிக்கல. முன்ன விட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்து 8% வந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறினதுல சீமான் கன்சிஸ்டன்ட் லீடர், எடப்பாடி இன்கன்சிஸ்டன்ட் ஒரு பேர் வந்திருக்கு. பிளஸ் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கையும் எடப்பாடி விட்டதுல சீமான் மேல களத்துல நிப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதது, RK நகர்ல தமிழ் தேசியத்தை இந்துத்துவா கோட்டை விட்டது மாதிரியும், இப்போ இந்துத்துவா உருவத்தை அளந்து நிற்கிறதும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் சுதந்திரர் காமராஜ் சொன்ன வார்த்தை இல்ல அண்ணாமலை எடுத்த ஓட்டுல பெரும் பகுதி சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கு டேமேஜ் பண்ணுன்றீங்க? அது NDA கூட்டணி தான் டேமேஜ் பண்ணும். அதுதான் சீமான் சொல்றாரு, நீ அசெம்பிளில ஒண்ணுமே இல்லங்கிறாரு, அந்த வார் ஃபெயிலியர்னு சொல்றாரு, கடுமையா அடிக்கிறாரு. ஓகே, ரத்தின சுருக்கமா. இல்ல, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அவரு சாணக்கியத்தனத்தையும் இருக்குது, பொறுமையும் இருக்குது, அணுகுமுறையும் வித்தியாசமா இருக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் அவரை கணிக்க முடியாத ஒரு தலைவர். அப்போ எல்லா விஷயத்திலும் முன்னெடுத்துக் கொள்றாரு. இந்த முறை வந்து திமுகவின் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல, பிரதான இடத்துல எடப்பாடியார் இருப்பாரு. அப்போ அந்த மாற்றத்தை நோக்கித்தான் போகும். சுருக்கமா தொடர்ந்து அவர் இப்படி சம பண்ணுங்களேன். திரு அமித்ஷா அவர்களை மையமா வச்சா, திரு EPS அவங்களை மையமா வச்சா, அல்லது விஜய் அவர்களா, சீமான் அவர்களா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் எப்படி கணக்கு யார மையமா வச்சு? அதிமுக கூட்டணியில வந்து ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரு டாமினேட் பண்றாரு இல்லீங்களா? அந்த ஃபேக்டரை நீங்க கவனிக்கணும். அந்த ஃபேக்டரை இவர் டெல்லி காங்கிரஸுக்கு சொல்லுவாரு. அப்போ காங்கிரஸை தன்னுடன் உறுதியாக வைத்துக் கொண்டு 3 தேர்தல்களில் 45% வாக்குக்கு மேலாக பெற்ற திமுக கூட்டணியை 50% வாக்குகளுக்கு நெருக்கமாக அழைத்து சென்று 200 இடங்களை வெல்வதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதை நோக்கிதான் அவர் போகிறார். அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தை தான், எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கும் சென்று உறுப்பினர்களை சேருங்கள், ஓரணியில் தமிழ்நாடு என்பதெல்லாம் இந்த 50% வாக்கு 200 இடங்களை நோக்கிய நகர்வு தான். நிச்சயமா அந்த தேர்தல் கணக்குகள் வியூகங்களை பேசுறதும் அதுக்கு ஒவ்வொரு பரிமாணங்களை கொடுக்கறதும் எப்போதும் விவாதத்துக்கு வந்து சுவாரஸ்யத்தை கூட்டும். உங்களுடைய எல்லா பார்வைகளையும் முன் வச்சிங்க. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் ஒரு கன்ஃபியூஷன்?